Hello cricket fans, welcome to our YouTube channel லால் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேகே vs ஜிடி ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. மூணு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக மூணு எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் சென்னை வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல பேட் கமின்ஸ் பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ரெண்டாவது தோனி வந்து வான்கடே மேட்ச், அதாவது எம்ஐ மேட்ச்ல இருப்பாரு பிளேயிங் லெவல்ல. இருப்பாருன்னு தெரியல, ஆனா ஆமா ஆமா கன்ஃபார்ம் தான். கிரிக் பஸ்ல பார்த்தேன். மூணாவது நியூஸ் தான் ரொம்ப சென்னை ஃபேன்ஸுக்குலாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வருத்தமான நியூஸ். ஆனா எனக்கு ஹாப்பி தான், நான் ஹாப்பியா இருக்கேன். கலீல் அகமத் ரூல்ட் அவுட். இல்ல நாங்க இப்ப கலீல் ரூல்ட் அவுட்டா இன்ஜுரி பிளேயரா ரீப்ளேஸ்மென்ட் இன்ஜுரி பிளேயர் எடுப்பாங்க. நியூஸ் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். யாருக்கு தெரியும், நீங்க எப்படி எடுப்பீங்க யாருக்குமே தெரியாது. கலீல் அகமத்துக்கு பதிலா முகேஷ் சௌத்ரி ஆட வைக்கலாம். ஏன்னா சிங் நல்லா பண்றாரு. அவர் முந்தின சீசன் நல்லா தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் 24ல. இந்த சீசன் சான்ஸ் கொடுக்கலாம். எஸ்ஆர்எச் பேட் கமின்ஸ் சென்றாரு. பவுலிங் அட்டாக் சும்மாவே சூப்பரா இருக்கு. இப்போ பேட் கமின்ஸ் இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோனி வருவாரா இல்ல என்னன்னு தெரியல. இல்ல கலீல் அகமத்துக்கு பதிலா தோனியா இறங்கினாலும் இறங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும். தோனி ஏன் பவுலிங் போறாரு? அதெல்லாம் பவுலிங் கால் இருக்கே உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா பவுலிங்கோட தானே போறீங்க. ஆல்ரெடி 7 பவுலிங் ஆப்ஷன் நினைக்கிறேன். கலீல் அகமத், குர்ஜப் சிங், ஓவர்டன், அகில் ஹுசைன், அப்புறம் யாரு, நூர் அகமத். ஆல்ரெடி 5 இருக்கா. சிவம் துபே ஒண்ணு. சிவம் துபே அப்பப்போ போடலாம், வேணா ஒரு ஓவர் நடுவுல. எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். சரி, இன்னைக்கு நம்ம இப்ப ப்ரிவியூ ஷோ போயிடலாம். ஜிடி வர்சஸ் கேகேஆர். அவங்க கேகேஆர் எப்பவும் போல 2 பாயிண்ட் கொடுப்பாங்களா இல்ல ஜிடி வின் பண்ணுவாங்களா? நீ என்ன நினைக்கிற? ஸ்டார்ட்ஸ் என்ன? இல்ல கடைசி 2 மேட்சா ஜிடி வினிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீக் பிரேக் ஆக தெரியல. 6th பிளேஸ்ல இருக்காங்க. கேகேஆர் ஏதாவது பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா? கேகேஆர் சேஞ்ச் பண்ண ஒரே விஷயம் தான், ரஹானே கேப்டன்சி தான். அவங்களை தூக்கிட்டா வாய்ப்பு இருக்கு கேகே ஜெயிக்கிறதுக்கு. நான் அது சொல்ல மாட்டேன். ஏன்னா வேற யாரும் கேப்டன்சி பண்ற அளவுக்கு யாரும் இல்ல. மேபி கிறிஸ் கேமரா உட்கார வச்சு வேணா ஆடலாம். கேமரன் கிரீன் பிளேயிங் லெவல் தூக்கிட்டு என்ன கேட்டா கேமரா கிரீன் எடுத்துட்டு டிம் சேஃபர்ட் ஆட வைக்கலாம். ஆமா, மிடில் ஆர்டர்லயே ஆடுவான். ஏன்னா பீடர் சொல்லியிருக்காரு மிடில் ஆர்டர்லயே ஆடுவாரு டிம் சேஃபர்ட். ஓபன் பண்ணாலும் பிளாஸ்ட் தான், எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்ட் தான். ஏன்னா ஜிடில லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ஸ்பின்னர் ரஷித் கான் இருக்காங்க. கண்டிப்பா மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடும் இந்த இதோட வந்தாங்கன்னா. எப்படி 100 அகமத், வாஷிங்டன் சுந்தரும் போடலாம். ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் பார்த்துதான் வரணும். அவங்க பேசட்டாக் எதுவும் பாதர் பண்ணாது கேகேஆர். ஏன்னா ரஹானே கொஞ்சம் பேசட்டாக் அடிப்பாரு. நரேனும் அதே மாதிரிதான். எனக்கு தெரிஞ்சு நரேனும் திரும்பவும் இதே மாதிரிதான் ஓபன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நரேன. ஆனா கேமரன் உட்கார வச்சுட்டு அந்த 1 டவுன்ல டிம் சேஃபர்ட் ஆட வைக்கலாம், தாராளமா ஆட வைக்கலாம். நல்ல பிளேயர் தான். ஆமா, வேற என்ன சேஞ்ச் பண்றது? இல்ல வேற எதுவுமே இல்ல. சரி, கேகேஆர் பாத்தீங்கன்னா பெருசா மாற்ற முடியாது. ஆமா, ஏன்னா பிளேயர்ஸ் கிடையாது. 10 ரன் வந்தா வாய்ப்பு இருக்குல்ல. முஸ்தபிசர் வரக்குள்ள சான்ஸே இல்ல. 10 ரன்னா அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானா. ஆனா ஆடுவாங்களான்னு தெரியல. ஆனா ரவுமன் போலுக்கு பதிலான ஆட வைக்கலாம். ஆமா, ஏன்னா வாய்ப்பு இருக்கு. ஆமா, டெத்தோர்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அகமதாபாத்ல நடக்குது. அகமதாபாத்னாலே கில்லு மாஸ் பண்ணிடுவாரு. கையிலேயே பிடிக்க முடியாது சின்ராச.
அகமதாபாத்னாலே அவங்க டாப் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கடா. எப்படியாவது பட்லரு ஆமா பட்லரு கில்ல சாய் ரெண்டு சுதர்சன் பேரும் தூக்கினாலே கொஞ்சம் மேட்ச் அவங்க கிட்ட போயிடும். அதுக்கு தான் பாப்பாங்க இல்லையா. சாய் சுதர்சன் பொறுமையா ஆரம்பிச்சிடறானே, பொறுமையா ஆடி ஆடியே கொண்டு வந்துடுற மேட்ச். ஆனா 200 டோட்டல் 200 போடுவானா அது தெரியாது. அது அந்த அளவுக்கு அவனுக்கு கேப்பபிள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவன் ஒருத்தர் மட்டும் ஆடி. ஏன்னா ஆப்போசிட்ல ஷாருக் கான், ராகுல் டவாட்டியா அவங்க எல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அப்படியே இண்டிசன் ஃபார்ம்ல இருக்காங்க. மொக்க ஃபார்ம் சொல்ல முடியாது, ஆனா டாப் ஆஃப் த லெவல் சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ்ல தான் இருக்காங்க. ஞாபகம் இருக்கா ஷாருக் கான் கடைசி எப்ப அடிச்சாருன்னு? எப்ப அடிச்சா எனக்கே தெரியல. அதெல்லாம் TNP ல மறந்துருச்சு. அடிச்சாரு. நான் பார்த்தா TNP ல அடிச்சாரு. ஐபிஎல் அடிச்சு பார்த்ததே இல்லை வரைக்கும் ஷாருக் கான். ஆனா வாய்ப்பு இருக்குதா, இப்ப எதுனே சொல்ல முடியாது. அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் யார் வேணா அந்த டீம்ல 3 பேருமே பயங்கர ஃபார்ம்ல தான் இருக்காங்க. 3 பேருமே மேட்ச் முடிக்கிற கெப்பாசிட்டி தான் இருக்காங்க. ஆமா, ராகுல் தேவாட்டி அடிச்சு பல வருஷம் ஆச்சு. வாய்ப்பு வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் கிளென் பிலிப்ஸ் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம். சுந்தர் பொறுமையா அடிச்சாரு. ஓகே, அது அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் இல்ல. 3 விக்கெட் தூக்கிட்டாலே மேட்ச் கேகேஆர் கிட்ட தான். ஆனா தூக்குவாங்களா அதான் ப்ராப்ளம். ஏன் தூக்குவாங்களா எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லடா. ஏன்னா என்னன்னு தெரியல, எனக்கு நம்பிக்கை இல்ல அவங்க மேல, கேகேஆர் பவுலிங் மேல. ஏன் சரி, எப்படியும் 2 டீம் ஏதோ பொதுவா மாற்றம் எதுவும் வரப்போறது இல்ல. பிளேயிங் லெவல்ல வந்தா இந்த மாதிரி டீம் சைஃபர்ட் கிரீன் உட்கார வச்சு டீம் சைஃபர்ட் ஆட வைக்கலாம். கிரீனுக்கெல்லாம் பவுலிங் கொடுத்தே வேஸ்ட் பண்றாங்கடா சத்தியமா. அடிதான் வாங்குறானுங்க. அதுக்கு வந்து கம்முனு வேற யாராவது இந்தியன் ஆல்ரவுண்டர் கூட உள்ள வச்சுக்கலாம் போல. தேஜஸ்வி சிங்னு ஒரு பிளேயர் இருக்காண்டா ஆல்ரவுண்டர். ஓகேதான், ஒரு கேப்பபிள் இருக்குதான், ஆட வைக்கலாம். ஏன் என்ன இனிமே 5 மேட்ச் தோத்தாச்சு, இனிமே என்ன இருக்குது தோக்கறதுக்கு? ஆட வைக்கலாம். ஆமா, எங்க புதுசா தான் ட்ரை பண்ணலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் அவுட் ஆஃப் த பிளே ஆஃப் தான் எனக்கு தோணுது. எலிமினேட்டர் தான். ஏன்னா அதுக்கப்புறம்லாம் 9 மேட்சுக்கு 7 மேட்சா ஜெயிக்கணும், அது வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கிறது ஆர்சிபியோட இருக்கு கொஞ்சம். ஆமா, ஹெவி வெயிட்டான டீம் தான் இதுக்கப்புறம் இருக்கிறதும். ஆர்சிபில காத்துட்டு இருக்காங்க, எப்படா வருவா அடிக்க. ரன் ரேட் ஏத்துறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஆர்சிபி எல்லாம். கேகேஆர் வந்து ஃபார்ம் கன்சர்னா தான் இருக்கு. ஜெயிச்சா எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டர்ன் பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு எதுவுமே பெருசா நம்பிக்கை இல்ல. பவுலிங் அட்டாக் பக்காவா இருக்குதுடா. அசோக் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, இன்னொருத்தர் யாரு, ரபாடா, சிராஜ், ரஷித் கான். ஆமா, அதான் சிராஜ், ரஷித் கான், அவங்க 5 பேரு. இந்த பக்கம் ஆல்ரவுண்டர்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ் கூட ஓவர் போடலாம். வேணா ஃபில்லர் ஓவர் மாதிரி சும்மா போட்டு போறதுக்கு வேணா யூஸ் ஆவாரு. அடிக்கிற அளவுக்கு இருக்காங்களான்னு தெரியல கேகேஆர்ல. பாக்கலாம். ஓகேதான், அவங்க பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு. பேட்டிங் அட்டாக்ல டாப் ஆர்டர் தான். அத முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க டெஸ்டிங் தான் மிடில் ஆர்டர். என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் நாளைக்கு. கேகேஆர் ஆமா, கன்ஃபார்ம் கில் அடிப்பான்னு தான் தோணுது. பெருசா எதுவும் சொல்றதுக்கு கேகேஆர் பேட்டிங் வந்து அதான் கேமரா தூக்கிட்டு டிம் சேஃபர்ட் ஆட வைக்கலாம். இனிமே தோக்கருக்கு ஒன்றும் இல்ல, ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்ல, தோக்கருக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிவு வந்துட்டாங்க. டிம் சேஃபர்ட் ஆட வைக்கலாம். பின்னாலே டிம் சேஃபர்ட் ஓபன் பண்ணிட்டு 1 down அஜிங்கிய ரஹானே, 4 down வந்து ரகுவன்சி வச்சுக்கலாம். அடுத்த நம்பர் 4ல ரகுவன்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அனுகுல் ராய், அதுக்கப்புறம் ரிங்கு சிங், அனுகுல் ராய், நரேன் அப்படி வச்சுட்டு வரலாம். பத்திரானா வந்தாருன்னா ரோமன் பாலுக்கு பதிலா பத்திரானா ஆட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோமன் பாலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா பவுலிங் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே 190க்கு கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இதுதான். அந்த பேட்டிங் லைனே இழுத்து பிடிச்சிருக்காங்கன்னா ஜிடி எல்லாம். ஆமா, கார்த்திக் தியாகி. ஆமா, அது ஜிடிலையும் மடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேவே மடக்குறாங்கன்னா ஜிடியும் மடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர் ஜிடில அந்த அளவுக்கு பெருசா சொல்ற மாதிரி கிடையாது. ஃபார்ம்ல யாரும் வரல. ஆமா ஆமா, சிஎஸ்கே டெப்த் இருந்துமே மடக்கிட்டாங்க. ஆமா கரெக்ட். அதாவது பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி, நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஜிடியா கேகேஆரா? எவ்வளவு ஏஜ் கொடுப்ப? எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்ப? ஜிடி 70, கேகேஆர் 30%.
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அகமா தான் பார்த்தேன். ஜிடி வந்து ஸ்லீக்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5க்கு 3 பெருசா அது சொல்றதுக்கு இல்ல. லூசிங் இதுலயே வருவாங்க. ஆமா லூசிங் இதுலயே வருவாங்க. பாக்கலாம். எனக்கு கேகேஆர் தான் தோணுது. இது வரைக்கும் ஆனா எனக்கு என்ன கேகேஆர் நினைக்கிட்டு ஸ்குவாடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா கேகேஆருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் ரஷித் கான் எப்படி டேக் ஆன் பண்றாங்கன்னு பாக்கலாம். எனக்கு கேகேஆர் மேலதான் நம்பிக்கை இருக்கு கொஞ்சம். 51-49 வச்சுக்கலாம். ஸ்லைட் எட்ஜ் தான். பேட்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் கம்பேர் பண்ண அதெல்லாம் அதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? அதான் கேகேஆருக்கு 51, ஜிடிக்கு வந்து 49 கொடுப்பேன். ஏன்னா மிடில் ஜிடியோட கம்பேர் பண்ணும்போது மிடில் இங்கே நல்லா இருக்குது. ஃபயர் ஆவாங்களா அதான் கேள்வி. பாப்போம் நாளைக்கு என்னன்னு பாக்கலாம். ஓகே, கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் யாரா இருப்பாங்க நினைக்கிறேன் நாளைக்கு? அந்த டீம்ல இருந்து கேகேஆர் வந்து பின்னல் அடிப்பாங்க. என்னோட கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் வந்து பிளேயர் வந்து கேகேஆர்ல வந்து பின்னாலன், ஜிடில வந்து ரஷித் கான். ஏன்னா 100 அகமத் ரஷித் கான் ஒரே மாதிரி ஒரே மாதிரி சொல்ல முடியாது, சிமிலர் தான் கொஞ்சம். ஏன்னா அங்க கேகேஆர் ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பாரா? ஏன்னா அதே ஹோம் பிட்ச் தான். ஆமா அதே ஹோம் பிட்ச் தான். ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பாரா எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாக்கலாம். என்னோட இது வந்து கேக் வின் பண்ணணும். அப்பதான் பாயிண்ட்ஸ் எடுக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்தா எம்ஐ 10வது இடத்துக்கு போயிடும். அதுல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு.